வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்கு ஜீவன் விட்டாரே. வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்கு ஜீவன் விட்டாரே. இம்மகாசிலேகத்தை ஆத்துமாவை சிந்திப்பார், நெஞ்சமேனி மறுக்க கூடுமா? ஆத்துமாவை சோதரி, முழுவலாமை சோதரி, ஜீவனுள்ள தேவனை துதி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. இந்த முழு வசனத்துக்கு நான் இப்பொழுது விளக்கம் சொல்லவில்லை. அது நான் இந்த மறவாதிருங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன். அதை 2 வாரம் கொண்டு பேசி முடிக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். அதனால் இன்றைய காலையில் செய்கிற இந்த பிரசங்கத்திற்கு தலைப்பாக மறவாதிருங்கள். எபிரேய விசுவாசிகள் நிறைய பேர் விசுவாசிகள் திரள்கு விட்டத்தார், ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தவர்கள். அவருடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரவேலர். அவர்களை நீங்கள் மறவாதிருங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களாய் பிறந்தவர்கள் மறதி குணம் பிடிச்சவங்க. உலக மனுஷர்களை உலக மனுஷர் என்று சொல்றோம், தேவ மனிதரை தேவ மனிதர் என்று சொல்றோம். அவங்களுக்கு நமக்கு ஆத்மா ஒண்ணுதான், அவங்களுக்கு நமக்கு சரீரம் ஒண்ணுதான். ஆனால் சிலுவையில அறையுண்ட ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நாளிலே நம்முடைய சரீரம் மாற்றம் அடையும் ஆண்டவரை போல என்று பைபிள் சொல்கிறது. அதுவரையில நீங்களும் நானும் மறதி குணம் நமக்கு வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது, எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா மனிதருக்கும். அதனால மறவாதிருங்கள் என்று சொல்ற காரியம் யாருக்கோ சொல்றதாக நீங்க நினைக்கக்கூடாது. நான் மறக்கக்கூடிய சோதனையில இருக்கிறேன், மறக்காம நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணும். இந்த மறதி என்று சொல்லுகிறது அதை எப்படி விளக்கலாம்? மறதி என்பது நம்முடைய நினைவாற்றலை பாதிக்கிற ஒன்று. நினைவாற்றல் சரியா இருந்தால் நமக்கு மறதி வராது. ஆனால் நினைவாற்றலில் தகராறு வந்தா நமக்கு மறதி குணம் வர முடியும். இந்த மறதி ஓரளவிற்கு இருக்கலாம். ஆனா அதிகமான மறதிக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் அது ஹோமா ஸ்டேஜில் கொண்டு போய் விடும். சரீர சம்பந்தப்பட்ட நிலைமையிலையும் அதே சமயத்தில் ஆத்ம சம்பந்தப்பட்ட நிலைமையிலையும். அதனால இந்த பிரசங்கத்தை கேட்டு இனி எவ்வளவு காலம் உலகத்தில் நீங்க வாழ்றீங்களோ எனக்கு மறதி கூடாது அப்படின்ற நிலைமையில நீங்க மறதி இல்லாம வாழ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. நினைவாற்றலை இழந்து அது முற்றிலுமா இழந்தால் அதனுடைய கொடுமை எப்படி சொல்றது? ஒரு வாலிப பெண்ணை, ஒரு அழகான பெண்ணை சிலர் கூடி கற்பழிச்சு போட்டாங்க, மிருக ஜாதிகளோட சேர்ந்தவங்க. அப்படித்தான் சொல்லணும், அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டிய இருக்கு. 42 வருஷம் அந்த பெண் ஹோமா ஸ்டேஜிலே இருந்தது. யோசிச்சு பாத்தீங்களா? வாழ வேண்டிய ஒரு பெண்ணை இந்த பிசாசின் மக்கள் அப்படி செஞ்சுட்டாங்க. அது மரிக்கும் போது அதனுடைய படத்தையும் பார்த்தாங்க, கிளவியா ஆகித்தான் மரிச்சிருக்குது. பயங்கரமான காரியம். அதனால மறதி வரக்கூடாது, ஹோமா ஸ்டேஜுக்குள்ள போகக்கூடாது என்று நீங்க நினைச்சா நினைக்க வேண்டிய காரியங்களை நினைக்கணும். அதே சமயத்தில் ஹோமா ஸ்டேஜ் போற அளவிற்கு நீங்க எந்த பாவத்துக்கு உடன்படக்கூடாது. நீங்க ஆண்டவரோட இருந்தா உங்களை அந்த மாதிரி பாவத்துக்கு ஆண்டவர் விட்டு விடவும் மாட்டார்.
மறவாதிருங்கள். 3 காரியங்களிலே மறதி ஏற்படக்கூடிய சோதனை ஒன்று என்று பைபிள் சொல்லுகிறது. அதுல ஒன்று எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், எரேமியா 2:32 என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். மறந்தா இப்படி மறக்கணும். இவங்க என்ன ஆண்டவருடைய ஜனங்கள்? எண்ணி முடியாத நாட்களை என்னை மறந்து விட்டார்கள். தேவனை மறக்கிற அந்த சோதனை நமக்கு உண்டு. 2வது சங்கீதம் 78:11 நீங்கள் பார்த்தால், தேவனுடைய செயல்களை மறவாதிருக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் வேதத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியம், அவர்கள் அந்த கட்டளைகளை கற்பனைகளை மறந்தார்கள். வேதத்தை மறக்கக்கூடிய சோதனை மனிதர்களுக்கு இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அதோடு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே என்னுடைய ஜனங்கள் ஆடுகள், அவர்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தொழுவம் எதென்று கேட்டால், யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அந்த ஆடுகளை கொண்டு வருவேன், அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் ஆகும் என்று ஆண்டவர் சபையை பற்றி தான் சொல்லுகிறார். அதனால தொழுவத்தை மறந்தார்கள் என்று சொன்னால் சபையை மறந்தார்கள், ஆலயத்தை மறந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதனால இந்த காரியங்கள், ஒரு மனுஷன் சொல்றான், நான் தேவனை மறக்க மாட்டேன், வேதத்தை மறக்க மாட்டேன், அப்புறம் சபையை மறக்க மாட்டேன்னு சொல்றது கேட்டா நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நாட்கள் அப்படி சொன்ன ஆளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் தேவனையும் மறந்திருப்பார், வேதத்தையும் மறந்திருப்பார், சபையும் மறந்திருப்பார். அதனால இந்த வம்பெல்லாம் பேச வேண்டாம். மறதி குணம் எல்லாருக்கும் உள்ள காரியம், மறவாதிருங்கள். இன்றைக்கு காலையில நான் இந்த ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்லி பிரசங்கத்தை முடிக்கிறேன். தேவனை பற்றின மறதி, அதை மாத்திரம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். தேவனை பற்றின மறதி. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்க வாசிக்கிற காரியம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தேவன், அதனால நீ என்னை மறக்க கூடாது என்று ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொன்னார். நம்முடைய கீர்த்தனை பாடலில் மறவாதே தேவசுதனை என்ற ஒரு பாடல் உண்டு. அப்படின்னு சொன்னா, தேவன் வேற அவரை வேற என்று பைபிள் சொல்லவில்லை. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே வெளிப்பட்டார். அதான் முழு பைபிள்ல தேவன் கிறிஸ்துவிலே வெளிப்பட்டார். அவரின்றி தேவனை யாரும் பார்க்க முடியாது. ரோமர் 9:5 கிறிஸ்து சர்வத்துக்கும் மேலான தேவன். குமாரன் பிதாவை வெளிப்படுத்தவில்லை என்றால் ஒருவனும் பிதாவை அறிய முடியாது என்று ஆண்டவரே சொன்னார். அதோடு கிறிஸ்துவ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று பேதர் சொல்லும்போது, இதை மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அதனால மறவாதே தேவசுதனை என்று சொல்லும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை என்று வேதம் சொன்னது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான். மறவாதே அப்படி சொல்லி நீங்களும் நானும் அவரை மறந்த சந்தர்ப்பங்கள் உண்டா?
ஒரு முறை கூட யோசிக்கணும். சரி, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, இதை அறிந்தால் மாத்திரம்தான் அவரை நாம் மறக்காமல் இருக்க முடியும். ஆனால் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்று நாம் வேத வசனங்களை ஒத்துட்டு படிக்க தவறினால் எப்படிப்பட்ட மனிதர்களும் தேவனை மறக்க முடியும். உலக மனுஷர் மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் என்று சொல்றவங்க கூட மறக்க முடியும். சரி, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன? எல்லாத்துக்கும் நான் வசனம் சொன்னா நேரம் போதாது. ஆனா இதெல்லாம் நான் படிச்ச வசனங்களை தான் சொல்றேன், படிச்ச வசனங்களுடைய சத்தியத்தை தான் சொல்றேன். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவங்க சொல்வார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவரா? எபிரேயர் 1:3 சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறவராய் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அதோடு தேவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, உன்னதமான தேவன். அவனுக்கு ஆசாரியனாயிருந்தான் மெல்கிசேதேக். நம்முடைய ஆண்டவரை பற்றி வாசிக்கிறோம். யோவான் 3:31 யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், இவரை தவிர உன்னதர் யாரும். அதோடு தேவன் அனாதியான தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் அனாதியாயிருக்கிறேன் என்று தேவன் சொன்னதாக பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8:23 வாசித்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தன்னை பற்றி தீர்க்க தரிசனமாக அங்க சொல்லுகிறார், நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அனாதி தேவன் அவர், அப்பொழுதுதான் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதோடு இவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி சொன்னா அவர் சந்ததிகளின் தேவன், தலைமுறைகளின் தேவன், குடும்பங்களின் தேவன். மத்தேயு 1:23 28:20 வாசித்தீங்கன்னா அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்றாரே. அப்ப இவர் குடும்பங்களின் தேவன், சந்ததிகளின் தேவன், தலைமுறைகளின் தேவன் இவர்தான். சேனாபதியாகிய தேவன் என்று பைபிள் தேவனை பற்றி சொல்லுகிறது. யோசுவா 5:14 வாசிங்கன்னா ஒருவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். யோசுவா போய் கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரா எதிரியை சேர்ந்தவரா என்று கேட்கும் பொழுது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் புறப்பட்டு வந்தேன் என்று ஆண்டவர் இயேசுதான் அங்க சொல்றார். உருவின பட்டயத்தோட நிற்கிறார். அவர் சேனாபதியான தேவன், ராஜாவான தேவன் என்று பைபிள்ல தேவனை பற்றி சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 பார்த்தால், பூமியில எத்தனை ராஜாக்கள் தோன்றினார்களோ பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 பார்த்தால், அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ராஜாவாகிய தேவன், இரட்சகரான தேவன் என்று பைபிள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தேவனை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 பார்த்தால், அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்குக்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாம அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இரட்சகரான தேவன் இவர்தான். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், எவ்வளவு பாவங்களா இருந்தால். அப்புறம் தேவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, சகலவிதமான ஆறுதலின் தேவன். எந்த விதத்திலும் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்காமல் இருக்க முடியாது. சகலவிதமான ஆறுதலின் தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 வரையில வாசித்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், அங்கெங்க போக வேண்டாம்,
நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். அது முடிஞ்சதா? என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னா சகலவிதமான இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்றார். சகலவிதமான ஆறுதலின் தேவன். அதோட ஒளியான தேவன் என்று பைபிள் தேவனை பற்றி சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். வேற யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி சொல்லியிருக்க முடியாது. அவர், நான் உலகத்தில் இருக்கையில உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அன்பான தேவன் அவர். தேவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவர் அன்பான தேவன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம். அப்ப இவர் தான் அன்பான தேவன். அதே சமயத்துல சத்தியத்தினுடைய மறுபக்கத்தை நாம் சிந்தித்தால், இந்த தேவனை பற்றி, தேவன் யார் அப்படின்னு சொல்லி அறியும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்று சொல்லும்போது, அவர் பயங்கரமும் மகத்துவமான தேவன். பயங்கரமும் மகத்துவமான தேவனா. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அங்கே அந்த மகத்துவம் இல்ல நாமத்தினால நான் அறியப்படுவேன் அப்படின்னு சொல்றார். பயங்கரம் மகத்துவமான நாமத்தினால அறியப்படுவேன் சொல்லும் பொழுது, இயேசுவானவருக்கு முழு வேதாகமத்துல 72 பேர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. நாமங்கள். எத்தனை நாமங்கள்? 72 நாமங்கள். அப்ப இவர் தானே பயங்கரமும் மகத்துவமான தேவன். அதோட தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லப்படுது. எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு எரிச்சல் ஏற்பட்டதுனாலதான் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலையும் ஊழியத்தினுடைய முடிவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலையும் 2 முறை ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து, அதுல முதல் முறை போகும்போது சவுக்கை உண்டு பண்ணி அடி அடின்னு அடிச்சு தோர்த்துறார். இது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், அவர் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியான தேவன் என்று கூட அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2:12 நீங்கள் வாசித்தால், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் உங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும், தீயா பிடிச்சி எரியும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர் அக்கினியோடு வருவார் என்று எழுதியிருக்கு. இயேசுநாதர் வரும்பொழுது அக்கினியோடு வருவார். எதற்கு? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாம் காணுகிற இந்த வானம் பூமி மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி எரிந்து அழிந்து போகும். இது இயேசுநாதரே செய்ய போற காரியம். அப்படித்தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதோடு அவர் நியாயாதிபதியான தேவன் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை வேறு யாருக்கும் பிதாவாகிய தேவன் கொடுக்காமல் மனுஷகுமாரனாகிய அவருக்கே அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். ஒரு மனுஷனை கொண்டு. அந்த மனுஷன் யார் என்றால், மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தாரே அவரை கொண்டு தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று அந்த வசனம் சொல்லுவாங்க. ஆண்டவரை நியாயாதிபதி என்று எப்பொழுதாவது நீங்க யோசித்திருக்கிறீங்களா? ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்ற காரியத்தை எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீங்களா? அவர் பயங்கரமும் மகத்துவமான தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அதனாலதான் அவர் காட்டின அன்பினால பூலோகத்துக்கு வந்தார். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கோபாவேசத்தை பிதாவாகிய தேவன் அவர் மேல செலுத்தி இப்பொழுது அவருடைய நீதியையும் அவருடைய அன்பையும் சிலுவையில நமக்கு காண்பித்திருக்கிறார். இவரை ஏற்றுக்கொண்டு இவருக்காக வாழுகிற வாழ்க்கைதான் வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையில் உள்ளவர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க, மற்றபடி யாரும் பரலோகத்துக்கு போறது கிடையாது. சரி, இப்போ அந்த வசனத்துல உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? எச்சரிக்கை இல்லை என்றால் நாம மறப்போம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவரே அவர்களை பற்றி சொல்றாரு. ஒரு மணவாட்டி தன்னுடைய நகைகளை, ஒரு மணவாளன் தன்னுடைய ஆபரணத்தை மறப்பானோ என்று கேட்டுத்தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணி முடியாத ஜனங்கள் நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். தன்னை மனிதர் எவரும் மறக்கக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டிருந்தும் மனிதர்களும் விசுவாசிகளும் அவரை மறப்பதற்கு காரணம் என்ன? காரணம் இல்லாம மறக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அந்த காரணம் பரலோக ராஜ்யத்தை பொறுத்த மட்டும் செல்லுபடியாகாது. ஆண்டவர் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 8:14 இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோயில்களை பட்சிக்கும். இவங்க கட்டின அந்த நகரமும் போச்சு, அவங்க கட்டின கோயிலும் போச்சு. அதை ஆண்டவர் அக்கினியெல்லாம் சுட்டரிக்கிறார். ஏன்? இஸ்ரவேல் தன்னை மறந்து கோயில்களை கட்டுகிறான். இந்த கோயிலை கட்டும் போது ஆண்டவரத்தில் ஆலோசனை கேட்டிருக்கணும். நான் கோயில் கட்டுறவங்களுடைய சித்தமா? ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதையே நீ ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்னார்ல. நீ ரத்தம் சிந்தின புருஷன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அமைதியுள்ள புருஷனா இருப்பான், அவனுடைய காலங்களில் என்னுடைய ஆலயத்தை கட்டுவேன். இவங்க அதெல்லாம் கேட்காம ஆலயங்களை கட்டுகிறார்கள். தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோயில்களை கட்டுகிறான். ஒருமையில சொல்லப்பட்டிருக்குது, பன்மையில சொல்லப்பட்டிருக்கு, கோயில்களை கட்டுகிறான். ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் பரலோகத்தின் தேவனுடைய அனுமதி நீங்க முதல்ல வாங்கின மறந்துடாதீங்க. ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்பட வேண்டும், தேவன் அங்கே வாசம் பண்ண வேண்டும், ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். அதற்கு மோசேட்ட சொல்றார், நான் உனக்கு காண்பித்த மாதிரின்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு, ஒன்னும் வித்தியாசம் வரப்படாது. அப்படியே செய்தாங்க. அங்க நடந்தது. கர்த்தர் அந்த காரியங்களை அங்கீகரித்தார். ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நினைக்கல. அப்படிதான் பைபிள் சொல்லுது. எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள் கேட்டார். ஆனா நல்ல காரியம் தானே தாவீது நினைச்சது. 12 கோத்திரம் அங்க போய் ஆண்டவரை ஆராதிப்பாங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் அதாவது தாவீதுக்கு அவனுக்கு மாதிரியை காண்பிச்சு வரைபடம் கொடுத்து, அந்த வரைபடத்தை சாலமோன் இடத்துல தகப்பனார் கொடுக்கிறார். இந்தபடி நீ ஆலயத்தை கட்டணும். அப்படித்தான் அவங்க கட்டுனாங்க. ஆண்டவர் அங்க வந்து வாசம் பண்ணினார். என்னை மறந்து கோயில்களை கட்டுகிறார். நேரமும் போச்சு, கோயிலும் போச்சு, பட்டணமும் போச்சு. அப்படித்தான் பைபிள் சத்ரு வரும். தேவ சித்தம் அறியாமல் காரியங்களை செய்வதன் மூலமாக, அது உலக காரியங்களோ பரம காரியமோ, அதனால நாம் தேவனை மறக்கிறோம். அதிக வேலை, எப்ப பார்த்தாலும் வேலை, அப்புறம் ஆராய்ச்சிகளுடைய விளைவு, அங்க இங்கு ஓடி ஆராய்வார்கள். அக்கிரம மிகுதினால அநேகருடைய அன்பு தனிஞ்சுதான் போகும், வேற தனியாமையா இருக்கு. அப்ப நீங்க செய்யற உலக காரியங்களோ பரம காரியங்களோ, அதற்கு தேவ சித்தம் என்ன அப்படி என்று அறிந்துதான் நீங்க அந்த காரியத்தை செய்யணும். மார்த்தாடத்துல ஆண்டவர் கோபவேசத்தோட பேசுறார். மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, இதுதான் மிச்சம். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க தெரிந்து கொண்டா இல்லையா? அப்புறம் தம்ம விசுவாசியாக மாறினாங்க. அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா. சந்தோஷமா சாப்பிட வேண்டியதானே? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடு விருதான்னு தான் பைபிள் எழுதி. பாபேல் கோபுரத்தை கட்டுனாங்க.
இன்றைக்கு பெரிய பெரிய கோபுரங்களா எழுப்புறாங்க. அவங்க அந்த காலத்துல அவங்களுக்குள்ள அறிவு என்னன்னா, அப்படியே கட்டி கட்டி அதுக்கு மேல ஏறி பரலத்துக்கு போயிடலாம் நினைச்சாங்க. நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். செங்கல் நிலக்கல் இருக்கிறது, செங்கல் அதுக்கு சுடுவோம், நாம உண்டாக்குவோம். தேவனுக்கும் அந்த கட்டடத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த குடும்ப வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த சபைக்கு ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த போதனைக்கு ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆண்டவர் இறங்கி வந்தார். ஓஹோ, என்ன இல்லாம நீங்க கோபத்தை கட்டிட்டு முடிச்சிருவீங்களா? பாசையை தாறுமாறாக்குனார். என்ன நடந்தது? ஒருத்தன் பேசுற வார்த்தை இன்னொருத்தனுக்கு விளங்கல. அவன் பூலோகத்தில் 4 இடங்களில் செதறி போயிட்டாங்க. அதான நடந்தது. அது தேவனை மறந்த செயல். சரி, அதாவது உலக காரியம். இது கோயில் என்று சொல்றது தெய்வீகம் தானே. நாத்தியம் கோயில் கட்டுவானா? இவங்க கோயில் தானே கட்டுறாங்க. நீங்க கோயில் கட்டுறதுக்கு ஆண்டை விட்டு கேட்டீங்களா? அதுக்கு வரைபடம் ஆண்டு விட்டு வாங்குறீங்களா? பணம் அவர் தட்டு அவரை பாத்தீங்களா? குடிகார பையனும் 2 கொண்டாட்டிக்காரன் கொடுத்த பணத்தை வச்சு ஆலயத்தை கட்டினீங்களா? அது கையில் பெருமில்ல. அதனால என்னை மறந்து கோயில்களை கட்டுகிறான். அதனால எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நஞ்சு. படிப்புக்கு கூட அப்படித்தான். நீங்க எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் படிப்புன்னு சொன்னா நீங்க ஆண்டவரை மறக்கறீங்க. எப்ப பார்த்தாலும் தொழில் சொன்னா நீங்க ஆண்டவரை மறக்கறீங்க. எப்ப பார்த்தாலும் கட்டட வேலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை மறக்கறீங்க. அப்புறம் அவங்க மறந்த காரியம் என்ன தெரியுமா? மறக்க கூடாது, வரவாதபடி எச்சரிக்கையாருன்னு சொன்னா கூட மறக்கிறாங்களே. எதனால மறக்கிறாங்க? 13ஆம் அதிகாரம், ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஓசியா 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனாலே என்னை மறந்தார்கள். சோத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னா ஆண்டவரை தேடுவாங்க. சோத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னா. இப்போ குடும்பம் பெருசாயிருச்சு, நல்ல சம்பாத்தியம், கள்ள சம்பாத்தியம், இல்லது அதிகமான வருமானத்தை உண்டாக்குறதுக்கு ரேட் அதிகப்படுத்தி பணத்தை வாங்குறது, உலக மக்களோட சேர்ந்து இவங்களும் சேர்ந்து வாங்குறது. அப்ப என்ன வாசிக்கிறோம்? தங்களுக்கு இருந்த மேய்ச்சலின் நடந்த மேய்ச்சல் யாரு கொடுத்தது? இந்த தேசம் யாரு கொடுத்தது? பலஸ்தீனா தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ராஜ்யம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் மேட்டிமையற்று, அதனால என்னை மறந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, 22:12 வாசிக்கிறோம். ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னிடத்துல இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால உன் அயலானுக்கு இடுக்கம் செய்து என்னை மறந்து போனா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பொருளாசையினால இந்த இஸ்ரவேல் மக்கள் அவரை மறந்தார்களாம். பொருளாசை இல்லாத வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களோட ஒத்து போகணும்னு நினைப்பாங்க. பொருள் பெருகிட்ட யாரோடும் ஒத்து போக மாட்டாங்க. ஏதாவது ரகசியமாக வெளியரங்கமாக தீமை செய்வாங்க. அதனால பொருளாசை நிமித்தம் என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்க எரேமியா புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரையில, சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையில என்று 2 முறை எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுல பொருளாசைக்கு தப்புன்னு ஒருத்தர் கூட கிடையாது. ஒருவேளை பால் குடிக்கிற குழந்தைக்கு தான் அந்த பொருளாசை தெரியாம இருக்கலாம். விவரம் தெரிஞ்சுட்டா இவங்களுக்கு பொருளாசை. ஆண்டவரை மறக்கிறதுக்கு வேற மாதிரி பாவங்கள் அது செய்ய வேண்டாங்க. இந்த கோயில் கட்டுற காரியத்துல மறப்பீங்க, அப்புறம் இந்த மாதிரி பொருளாசை என்ற காரியம். பவுல் சொல்லுகிறார், பொருளாசை என்கிற பேர் முதலாய் தேவனுடைய மக்கள் மத்தியில் சொல்லப்படாது. நாங்கள் பொருளாசையுடையவர்களாய் மாயம் பண்ணவில்லை. பொருளாசை மாயத்தன்மையை உண்டாக்கும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், அதாவது பொருளாசையுடைய சாபத்தின் பிள்ளைகள். உங்களுக்கு பொருளாசை இல்லை என்பதை எப்படி சொல்லலாம் தெரியுமா? சம்பளம் வாங்கின உடனே ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களை கொடுத்த விற்பாடுதான் செலவு செய்ய வேண்டும் என்ற நிலைமையில செயல்பட்டு இருக்கணும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் 40% பணத்திலும் பொருளிலும் ஆலய காரியத்திற்காக, ஆசாரியர்களுக்காக, லேவியர்களுக்காக செலவு பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டு சரித்திரம். அப்பொழுது கல்வாரியில் ஆண்டவர் மரிக்கவில்லை, பரிபூரண ரட்சிப்பவர்கள் கிடைக்கவில்லை. அவ்வளவு தியாகத்தோடு செய்திருக்கிறாங்க. கொரிந்து விசுவாசிகளும், தெசலோனிக்கே விசுவாசிகளும், மக்கெதோனியா விசுவாசிகளும் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. அவங்களுக்கு பொருளாசைனா என்னன்னே தெரியாது. இன்றைக்கு அமெரிக்கா போன்ற தேசங்கள்ல அங்க லஞ்சமே கிடையாது, பொருளாசைக்காரனே கிடையாதுன்னு சொல்றாங்க. உழைக்கணும், சாப்பிடணும், அவ்வளவுதான். தேவனெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு உழைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அது சரிதானே. ஆனா தேவனை மறக்கிறது, அதனுடைய விளைவை அவங்க அறுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 காரியத்தினால தேவனை மறக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒரு பெரிய போதனை, தவறான போதனை நடக்கிறது. பெருவாரியான ஜனங்கள் அதுக்கு போறாங்க. நம்மளுக்கு கூட போயிடலாமான சோதனை கூட வரும். அது என்னவென்றால் பிராஸ்பெரிட்டி காஸ்பல், செழுமையான உபதேசம். நீங்க விசுவாசி ஆயிட்டா 2-3 கார் கூட கிடைக்கி ஜோமனுங்க ஊக்கமா ஒரு 4-5 இடங்கள் வாங்கலாம், 4-5 கட்டடம் கட்டலாம். அதாவது காட்டேஜ் கட்டி வாடகைக்கு விடலாம். இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணி அந்த உபதேசம் என்னத்துக்காக? லவோதிக்கேயா சபையாரை பற்றி ஆண்டவர் சொல்றார். அவங்க சொன்னதை ஆண்டவர் மறுக்கல. நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், திரவிய சம்பனர்கள், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. 100% உண்மை. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நீங்க பாதியார் வந்துச்சா? விசுவாசி அனுபவத்து இது வந்தது. ஆனால் நீ தரித்திரனும் குருடனும் நிர்வாணியும் பரிதபிக்கப்படத்தக்க சொல்லி ஆண்டு போடுபடும் போட்டார். ஏழை விசுவாசியா இருக்கும் போது ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். 47 வருஷ காலமாக கொஞ்சமெல்லாம் பண வசதி வந்தா மண்டக்கணும். அதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மனம் மேட்டுமே சொல்லி முன்னால நம்ம வாசித்தோம். அதனால இந்த பண விஷயங்கள், பொருள் விஷயங்கள் வந்து அது செலவு பண்றதுக்கு வழி பாருங்க. யார் யாரு ஏழை எளியவங்க சபையுடைய நிலைமை அதெல்லாம் பார்த்து உதவி செய்யுங்க. அன்னைக்கு அன்றாட சாப்பிடுறதுக்கு இருந்தா போதும். நீங்க அதுக்கு மேல சேர்க்கணும்னு நினைக்கும் போதுதான் இந்த தீமையெல்லாம் வந்து சேரும். தேவனை மறக்கக்கூடிய நிலைமை. ஆண்டவரை மறந்துட்டு நீங்க இதெல்லாம் அனுபவிச்சு என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரை மறந்துட்டு 100 கோயில் கட்டி என்ன செய்ய போறீங்க? மறவாத தேவ சுதனை, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவனை மறந்தால் நிகழ்கால விளைவு என்ன, வருங்கால அதிபயங்கர விளைவு என்ன? தேவனை மறக்கிறவர்களே, தேவனை அல்லது அறியாதவங்களே, நீங்கள் தேவனை அறியல, தேவனை மறக்கிறீங்க. தேவனை மறந்தால் நிகழ்கால விளைவு, வருங்கால அதிபயங்கரமான விளைவு. இந்த தேவனை மறத்தல் என்று சொல்ற காரியத்தை எப்படி நாம விளக்கலாம்? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களை சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க அதுக்கு விளக்கம் வருது. மறக்கிற காரியத்தை பற்றி, நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம். அப்ப தேவனை மறக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவரை புறம்பே தள்ளுறாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை, உன்னத தேவனை, அனாதி தேவனை, தலைமுறைகளின் தேவனை, ஜீவனுள்ள தேவனை, சேனாபதியான தேவனை, ராஜாவாகிய தேவனை, ரட்சகரான தேவனை, சகலவிதமான ஆறுதலின் தேவனை, ஒளியான தேவனை, அன்பான தேவனை அவங்க என்ன செய்யறாங்க? மறக்கிறாங்க. நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம். புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்றத? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கிறா. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, அதாவது என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய்ந்து இருக்கிறது ஒன்று இருக்கிறது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய்ந்து இருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாள்ல நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்றார். என்னை தள்ளி
ஆண்டவர் இயேசு நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்னா என்ன அர்த்தம்? ஐயா, நீங்க எங்க நகரத்தில் இருக்கக்கூடாது, எங்க ஆலயத்தில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி ஆண்டவரை அந்த ஆலயத்தை விட்டு புறம்பே தள்ளி அவரை கொண்டு போய் நகரத்துக்கு வெளியே தள்ளி அங்க அவரை கொலை பண்ணாங்க. அதான் நிலையான பவுல அப்போஸ்தலன் அந்த எபிரேயர்கள் சொல்றாரு, அவர் புறம்பே பாடுபட்டார், அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திலே போக கடவோம் அப்படின்னு எழுதி. இன்றைக்கு புறமதசர் தான் கர்த்தரை புறம்பே தள்ளுகிறார்கள் என்றால், கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை புறம்பே தள்ளலாமா? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயந்தி இருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயந்தி இருக்கும். அதோடு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க பார்த்தா, ஏசாயா 17:10 உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய். அவர் ரட்சிப்பின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோ உத்தர பற்றி ஆண்டவர் சொல்லல, ஒற்றுமொத்த இஸ்ரவேலருக்கு சொல்றாரு, ரட்சிப்பான தேவனை நீ மறந்தாய். ரட்சிப்ப மறந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் 2:47 நீங்க சபைக்குள்ளே வர முடியாது. சரி, சபையை விட்டுருங்க, பரலோகத்திலே போக முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பரலோக வெளிச்சத்தில் நடப்பார்கள். ரட்சிப்பின் தேவனை மறந்தா எப்படி நீங்க அங்க உள்ள போக முடியும்? இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, நீங்கள் இயேசுநாதரை காணாமல் இருந்தும் அவரிடத்துல விசுவாசம் வைத்து, காணாமல் இருந்தும் அவரிடத்துல அன்பு கூர்ந்து, சொல்லி முடியாததும் மகிமையில் இருந்ததுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சொல்லி யாரும் முடிக்க முடியும்? அதாவது சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. தேவனை மறந்தா இது கிடைக்குமா? இந்த சந்தோஷம், பரம சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமா இருக்கிறது. சங்கீதம் 51:8 10 வாசிங்கன்னா, பாவம் செய்த பொழுது தாவீது ராஜாவுடைய ரட்சிப்பு பாதிக்கப்பட்டதை போல உணர்ந்தார். அப்ப அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். எனக்கு சந்தோஷமும் இல்ல, மகிழ்ச்சியும் கிடையாது. சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்பு கலிகூறும் சொல்லிட்டு, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தரணும். அவருக்கு எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைகள். அவருடைய அரமனை வெயிலுக்கும் மழைக்கு எதுக்கும் பாதிக்கப்படாத அளவுக்கு கேதுரு மரத்தினால மாளிகை கட்டின மனுஷன் ஏன் இப்படி கதறாரு? பாவத்துல என்ன இன்பம் இருக்குது? ஒருவனை கொன்று அவனுடைய மனைவி எடுத்ததுனால 7 நாள் தரையில் கிடக்கிறாரு. எந்திரிக்க முடியல, குளிக்க முடியல, சாப்பிட முடியல, அப்படியே செத்துருப்பார். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கலைன்னு சொன்னான். அப்ப ரட்சிப்பு இல்லை என்றால் ஆத்மீக சந்தோஷம் ஒன்றும் இருக்காது. நீங்க எவ்வளவு உங்களுக்கு இருந்தாலும், மனுஷனும் உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. ரட்சிப்பின் தேவனை மறக்கிறீங்களே, மறக்கலாமா? அப்புறம் அது நம்முடைய வருமானத்தையும், நம்முடைய தொழிலையும், நம்முடைய விவசாயத்தையும் பெரிய நிலைமையில பாதிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பகற்காலத்துல, அதாவது மேல வருகிறது, உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமலும் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். மறந்துவிட்டு இவங்க கெட்டிக்காரத்தனமா செய்யற காரியத்தை பாத்தீங்களா? நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டால், நேர்த்தியான நாற்று, அந்நிய தேசத்துல நல்ல கன்று இருக்குது, ஹைபிரிட் பிரீட் சீடு, அதை கொண்டு வைக்கிறாங்க. பகற்காலத்துல உன் நாற்றை வளரவும், வளர்ச்சிக்கு அதுக்கு உரமெல்லாம் போட்டு வளர வைக்கிறது. விடியற் காலத்துல உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும், ராத்திரில போட்டா காலையில முளைக்கிறது மாதிரி அதுக்கெல்லாம் இருக்கு, ஊட்டச்சத்துள்ள அதாவது உரங்கள் இருக்குது. பலனை சேர்க்கும் நாளில துக்கமும் கடும் வேதனையும் உன் அறுப்பா இருக்கும். எல்லாமே ஒட்டுமொத்த க்ளோஸ், ஒண்ணும் இல்லாம போச்சு. அப்போ ரட்சிப்பாகிய தேவனை மறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அவரை புறம்பே தள்ளிவிட்டால் நம்முடைய வருமானத்தை எது பாதிக்கும்? தொழிலை பாதிக்கும்,
நீங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுடைய விவசாய குடும்பத்தை பாதிக்கும். எதனால? தேவனை மறக்கிற காரியத்தினால். இந்த மறதி தொடர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 3:21 இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி, வழியை நேராக்கல, வழியை மேறுபாடாக்கி, தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம், தங்கள் தேவனாகிய கர்த்தர் அவரை மறந்துட்டாங்க. மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர் ஸ்தானங்களிலே கேட்கும். இவங்க சத்தம் போடுற அழுகைய சத்தம் உயர் ஸ்தலங்களில் கேட்கிறது. மறந்துட்டோமே. பேதுரு ஆண்டவரை 3 தரம் மறுதலித்தான். 2 முறை சேவல் கூறுக்கு முந்தி 3 தரம் மறுதலித்தான். அவனை தெரியாது சத்தியம் பண்ணினான். ஏசுனார் தெரியாது, அவனே பேசினான். ஏசுனார் அவன் பேசினான். சந்தோஷமா இருப்பா. உள்ள இருந்த அழுது தீர்க்க முடியாது. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பாத்தீங்களா? எப்பொழுது எங்கேயாவது தெரியாதனமா சில சமயத்துல பெண் கோழி கூட கூவும். சேவல் கூவுன்னு சொல்லி சத்தம் போட்டு அலறிட்டு வரோம். பிரசங்கம் நடந்துகிட்டு போது அலறிட்டு வரோம். ஆராதனை கொடுத்துட்டு இருக்கும் போது கூட ஒரு சேவல் சத்தம் போச்சுன்னா அழுதுருவாரா? ஆண்டவரை மறக்கிறீங்களே, நீங்க அழாமல் இருக்க முடியுமா? ஒரு நாளில நீங்கள் அழுகிற அழிய எவனுமே தடுக்க முடியாது. புருஷன் தடுக்க முடியாது, மனைவி தடுக்க முடியாது, பிள்ளைகள் தடுக்க முடியாது. அதாவது மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தலத்திலே கேட்கப்படும். அதை விட கொடுமையான இன்னொரு காரியம் இருக்கு. தேவனை மறந்தார். சங்கீதம் 55 இல்ல 50ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சங்கீதம் 50:22 தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். 50:22 தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. புருஷன் வந்து அங்க மனைவி நீ போங்க, அரசியல் வந்து நீ அங்க தள்ளிப்போ, நான் அவனை பீற வர, நீ காப்பாத்தான் வர்ற, பீறி போடுவேன்னு சொல்ற. பீறி போட்டா அதுல இன்னொரு வசனம் நான் தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியலங்க. பீறி விட்டு போய் விடுவேன்னு சொல்றார். பீறி விட்டுட்டு போயிடுவார். எனக்கு வைத்த வலி, என்னால பல வாரம் தாங்க முடியல, டாக்டர் வைத்த அறுத்து போட்டு போயிட்டாரு. என்ன நடக்கிறேன், என்னால வலி தாங்க முடியாது, என்னுடைய சரீர ஆரோக்கியம் முழுசும் பாதிக்கப்படும். தாவீது பாவம் செய்த போது நீங்க சங்கீதம் 38 படிச்சு பாருங்க, 32 படிச்சு பாருங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலும் போதுமட்டு போறது, அதாவது உஷ்ணகால வறட்சியை போல ஆயிட்டு, எனக்கு எலும்புகள் எல்லாம் காய்ந்து போயிட்டுன்னு சொல்றார். என் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை என்ற கதறார். ஏன் அந்த அளவுக்கு போறீங்க? உங்களை நினைச்சு இயேசுவானவர் பூலோகத்துக்கு வந்தாரு, உங்களை நினைச்சு சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரையில செஞ்சினாரு. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று தாவீது உளம் பூரித்தாரே, அவரை நீங்க மறக்கலாமா? அதனால உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய். நமது நினைவாற்றலை பாதிக்கக்கூடிய காரியம் தேவனை மறக்கிற காரியம். அதனால இனிமேல் தேவனை மறக்காதற்கு ஆண்டவர் கிருபை அளிக்கட்டும். ஆண்டவர் அனுமதித்தால் அடுத்த முறை நாம் வேதத்தை மறக்கிறோம், அதே சமயத்தில் சபையை மறக்கிறோம், அதை பற்றி சிந்திக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒப்பற்றவரை நாங்கள் மறந்தால் தேவனை மறக்கிறதாக அர்த்தம். அந்த ஒப்பற்றவரை மறந்தால் பிதாவையும் பரிசுத்தாவையும் தன்னகத்தை உடைய தேவக்கு பரிசுத்தாவையும் மறக்கிறதாக அர்த்தம். அவரை மறந்தால் எங்களுக்கு உலக வாழ்வும் இல்லை, அது நன்றாக இருக்காது. பரலோக வாழ்வும் சுத்தமாகவே இருக்காது. அவரை மறக்கக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
எண்ணி முடியாத நாட்களாய் என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லும்போது அதை எங்களால நினைக்கவே முடியவில்லை. இப்படிப்பட்ட மறதியும் மனுஷர்களுக்கு வருமா, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வருமா என்று கேட்டால் வந்ததாகத்தானே பைபிளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமே மறக்காதிருக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் தந்திருக்கிறீர்கள். நாங்களுமே மறக்காதிருக்கும்படிக்கு ஆண்டவரே உடைய தீர்மானத்தில் உள்ள ஆலயங்களை, சபைகளை கூட தந்திருக்கிறீர்கள். ஆனால் இதை விட்டு விட்டு அழிந்து போகிற பொன்னின் பேரிலும் பொருளிலும் பேரிலும் ஆகாரத்தின் பேரிலும் ஆண்டவரை அதுல திருப்தியாகி நாங்கள் தேவனை மறக்கலாமா? அதோடு ஆண்டவரிடத்தில் அனுமதி இல்லாமல் எங்களுடைய தொழில், உத்தியோகம், ஊழியம், இந்த மாதிரி ஆலய காரியங்களை கட்டி அதனால நாங்கள் தேவனை நினைக்க முடியுமா? அதனால மறக்கத்தானே செய்கிறோம். தேவன் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பலம் என்ன என்றெல்லாம் வசனத்தில் படித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் இயேசு தேவனுடைய எல்லா சுபாவங்களையும் எல்லா தன்மைகளையும் உடையவர் அல்லவா? அவர் எங்களுக்காக வந்து சிலுவையில் பலியாகி உயிரோடு தெய்வம். அவரை மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. அதனாலதான் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை நினைவு கூறும்படி அதை சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தாவே, நாங்கள் உண்மை மறக்கிறதற்கு சோதனை இருந்தாலும் மறவாதபடி நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் உலகத்தில் எல்லாரையும் விட ஆசிரிக்கப்படுவோம். ஆனால் நாங்கள் உண்மை மறந்தால் நீர் எங்களை பீறி போடுவீர். நாங்கள் உண்மை மறந்தால் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களும் பாதிக்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் உண்மை மறந்தால் ரட்சிப்பு கிடைக்காது, அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மாட்டோம். அதில் வசனத்தை கேட்ட அருமையானவர்கள், இனி முதற்கொண்டு ஆண்டவரை மறக்க மாட்டோம், தேவனை மறக்க மாட்டோம். அப்படி என்று சொன்னால் வந்து மரித்து உயிர்த்திருந்த அவரை எங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறுவோம். அவர் உண்டாக்கின சபையில் ஐக்கியப்படுவோம் என்று அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு போனால்தான் அதுதான் தேவனை மறக்காத ஒரு நிலைமை. ஆண்டவரே, நீர் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலையை தந்தால் எவ்வளவு நல்லது. ஏற்கனவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வருவதற்கு விவரம் தெரியாத பிள்ளைகளுக்கு தான் தடையை தவிர விவரம் உள்ள பிள்ளைகள், பெரியவர்கள் அதற்கு தடை இல்லை. அதனால் ஆண்டவரை மறவாதற்கு இறக்கம் செய்யும். உன் தேவனாகி கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உன் தேவனாகி கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உன் தேவனாகி கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற அந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரை பசுமரத்தாணியை போல பதியட்டும். ஆண்டவரே, நீ தேவனாய் இருந்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை, ஆண்டவரே உடைய கட்டளை கீழ்ப்படிய வேண்டிய வாஞ்சியை எல்லாம் தந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும். தந்து உடைய வசனத்துக்காக சோத்திரம். உடைய வசனம் கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இந்த நாள் பொழுது எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.